ஓட்ஸ் அப்படின்றது ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் ஓட்ஸ் மட்டுமே எடுக்கிறீங்க அப்படின்னும் போது மால் நியூட்ரிஷன் ஏற்படலாம், அதாவது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ஏன்னா உங்கள் உடலுக்கு தேவையான புரத ஊட்டச்சத்து, தேவையான அளவு நார் சத்து எல்லாமே போனால் தான் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை கம்மி பண்ண முடியும். ஓட்ஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்றது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருந்தாலும் ஓட்ஸ் மட்டுமே எடுக்கிறதால மால் நியூட்ரிஷன் ஏற்படலாம். ஓட்ஸ் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறதால ப்ளோட்டிங் ஏற்படலாம். அதாவது அந்த ஒரு கப் மூலமாக பார்த்தா கிட்டத்தட்ட அந்த ஒரு நாளுக்கு ஒருத்தருக்கு தேவையான 64% மேங்கனீஸ் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். இந்த மேங்கனீஸ் அப்படின்றது மூளையோட செயல்திறனை அதிகப்படுத்தி மூளை உறுப்பு நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்துவதனால ஆக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய முகப்பரு பிரச்சனை, முகப்பரு இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்போட தீவிரத்தை கம்மி பண்ணுறதுக்கு ஓட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஜிங்க் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஃபேஸ் பேக் மாதிரியும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இந்த ஓட்ஸ் நீங்கள் எப்படி ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஓட்ஸ் ஆரோக்கியமான உணவு தானா, ஓட்ஸ் சாப்பிட்டா உடல் எடை உண்மையிலேயே கம்மியாகுமான்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல ஓட்ஸ் அப்படின்றது உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் டயட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தா ஓட்ஸ் அப்படின்றத சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் காலை உணவாக சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பெரிய தவறு செய்வாங்க. என்னன்னு கேட்டால் 3 வேளையும் ஓட்ஸ் சாப்பிடுவாங்க. ஓட்ஸ் சாப்பிட்டா உடல் எடை சீக்கிரமே கம்மி ஆகிடும் அப்படின்னு நம்புவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஓட்ஸ் அப்படின்றது ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் ஓட்ஸ் மட்டுமே எடுக்கிறீங்க அப்படின்னும் போது மால் நியூட்ரிஷன் ஏற்படலாம், அதாவது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ஏன்னா உங்கள் உடலுக்கு தேவையான புரத ஊட்டச்சத்து, தேவையான அளவு நார் சத்து எல்லாமே போனால் தான் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை கம்மி பண்ண முடியும். ஓட்ஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்றது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருந்தாலும் ஓட்ஸ் மட்டுமே எடுக்கிறதால மால் நியூட்ரிஷன் ஏற்படலாம். ஓட்ஸ் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறதால ப்ளோட்டிங் ஏற்படலாம், அதாவது இன்டைஜஷன் இஷ்யூ, அதாவது ஒரு சிலருக்கு அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே அதிகம் தான். அதனால் ஓட்ஸ் அப்படின்றது ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு அளவோட, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு 3 தடவை அப்படி எடுத்துக்கலாம். ஓட்ஸ் மட்டுமே எடுக்கிறதால உடல் எடை கம்மி ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா மால் நியூட்ரிஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம் தான். இப்போ ஓட்ஸில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்றதை பற்றி சொல்கிறேன். இப்போ ஓட்ஸ் அப்படின்றது ஒரு கப் அளவு நீங்கள் ஓட்ஸ் பாலில் வேக வைத்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு கப் மூலமாக பார்த்தா கிட்டத்தட்ட அந்த ஒரு நாளுக்கு ஒருத்தருக்கு தேவையான 64% மேங்கனீஸ் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். இந்த மேங்கனீஸ் அப்படின்றது மூளையோட செயல்திறனை அதிகப்படுத்தி மூளை உறுப்பு நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்துவதனால படிக்கிற குழந்தைகளுக்கு கூட பார்த்திங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி அப்படின்றத வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக அவங்க அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரலாம். கண்டிப்பாக ஆரோக்கியமான ஒரு உணவாக தான் இருக்கும் வளர்கிற குழந்தைகளுக்கும். அதோட மட்டும் இல்லை, இந்த மேங்கனீஸ் அப்படின்றது பார்த்தா எலும்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். ரொம்ப குறிப்பாக நரம்புகளையும் நல்ல வலுவடைய செய்யும். நரம்பு தளர்ச்சியெல்லாம் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதிகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் கிடையாது, இந்த ஓட்ஸ் அப்படின்றது தொடர்ச்சியாக அடிக்கடி எடுக்கிறவங்களுக்கு நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகமாக்கி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி அடிக்கடி வரக்கூடிய சளி, இரும்பல், காய்ச்சல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த ஓட்ஸில் நார் சத்து அதிகமாக இருக்குது. சால்யூபிள் ஃபைபர் அப்படின்ற நார் சத்து அதிகமாக இருக்கிறதால நம்ம பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். ஓட்ஸ் சாப்பிட்ட உடனே பார்த்தா ரொம்ப நேரத்துக்கு அளவுக்கு அதிகமாக பசி எடுக்காது. இதனால் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு கம்மியாகும். பசி அதிகமாக எடுக்காமல் பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைக்கிறதால பார்த்தா உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு ஓட்ஸ் சாப்பிட்றதால இந்த நார் சத்து ஒரு சாட்டியேட்டட் ஃபீல் கொடுக்கும் இல்லையா, நமக்கு பசியை கட்டுப்பாட்டில் வைக்கிறது மூலமாகவே பார்த்தா உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஓட்ஸில் லிக்னன் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த லிக்னன் சத்துக்கள் அப்படின்றது ரொம்ப குறிப்பாக நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ஏன்னா புற்றுநோய் செல்லாம் உருவாகக்கூடிய நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் எதிர்த்து போராடும். இதனால் பார்த்தா எந்த ஒரு புற்றுநோய் செல்லோட க்ரோத்துமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மியாகும். ரொம்ப குறிப்பாக பார்த்தா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், ஓவரி கேன்சர், அதே மாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர், நுரையீரல் புற்றுநோயெலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணி புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியே ஏற்படாமல் தடுக்கிறதுல ஓட்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. அதே சமயம் நார் சத்து அதிகம் உள்ள உணவுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த நார் சத்து அப்படின்றது செரிமானத்தை மேம்பட செய்யும். அஜீரணம் மாதிரியான செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஏற்படாமல் தடுத்து மல சிக்கலும் ஏற்படாமல் தடுக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவே பார்த்தா அஜீரணத்தை ஏற்படுத்தும். ப்ளோட்டிங் மாதிரியான ஒரு புளிச்சேப்பம் வரா மாதிரி இருக்கும்.
இருக்கும். வயிறு பகுதியில் ஒரு ப்ளோட்டிங் சென்சேஷன் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் அதிகம். அதனால் அளவோடு எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் ஒரு நாளைக்கு 1 கப் அப்படின்றதே, ஒரு மீடியம் சைஸ் அளவு கப் அப்படின்றதே போதுமான அளவாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஓட்ஸ் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றதால ரொம்ப குறிப்பாக உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரத்த அழுத்தம் அப்படின்ற பிபி எப்போவுமே நார்மலாக கரெக்டான அளவில் பராமரிக்கிறதுக்கு, பார்டரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி ஓட்ஸ் அப்படின்றது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவையும் அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். அதாவது டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு, ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பு, எல்டிஎல் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்பு, இது எல்லாத்தையுமே கரெக்டான அளவில் பராமரிக்கும். இப்போ கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ள கொழுப்பு படியும் போது இதயத்துக்கு ரத்த ஓட்டம் நார்மலாக போய் சேராமல் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். அதே மாதிரி ரத்த அழுத்தம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் பிற்காலத்தில் இதயம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம் தான். இது பிபியை நார்மலாக மெயின்டைன் பண்ணி கூடவே கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்குது இல்லையா? இதனாலே பார்த்தா இதயம் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்பட்டு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். அதே சமயம் நம்ம உடம்புல மெலட்டோனின் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் பார்த்தா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இன்சோம்னியா அப்படின்ற தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே அதிலிருந்து வெளிவரத்துக்கும் இந்த ஓட்ஸ் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் 2 பேருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவலை ஆக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய முகப்பரு பிரச்சனை. முகப்பரு இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்போட தீவிரத்தை கம்மி பண்ணுறதுக்கு ஓட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஜிங்க் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஃபேஸ் பேக் மாதிரியும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இந்த ஓட்ஸ் நீங்கள் எப்படி ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, ஓட்ஸை பச்சையாக இருக்கக்கூடிய ஓட்ஸை அப்படியே மிக்சிலேயே நல்லா அரைத்து பொடி மாதிரி செய்து கொஞ்சமாக வைத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு இந்த ஓட்ஸ் பொடி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கூடவே 1 டீஸ்பூன் அளவு நல்லா தூய்மையாக இருக்கக்கூடிய சுத்தமான தேன், ஹனி 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு பால் எடுத்துக்கலாம். நல்லா காசி சூடாறினா 1 டீஸ்பூன் பசும்பால், இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் அளவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். வேணும்னா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பால் வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா இதை ஃபேஸில், கழுத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் லேசாக வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணி கொண்டு முகத்தை, கழுத்தை நல்லா கழுவிடலாம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு 45 நாட்கள்லேருந்து 60 நாட்கள் வரைக்கும் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது முகப்பரு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே இயற்கையாகவே மறைய செய்யும். ஏன்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. அதே சமயம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குன்னா முகத்தில் அதை எதிர்த்து போராடும். முகப்பரு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே மறைய செய்யக்கூடிய தன்மை இதில் அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி முகப்பரு வந்ததுக்கப்புறம் கருப்பு தழும்பு ஒரு சிலருக்கு அப்படியே நின்று போயிருக்கும் இல்லையா? இந்த பிளாக் மார்க்கையும் மறைய செய்யும். ஸ்கின் டோனை ஈவனாக வைக்கும். சன் டேன் இருக்கும் ஒரு சிலருக்கு, நெற்றி பகுதியிலலாம் டேன் அதிகமாக தெரியும் இல்லையா? சன் டேன் இருக்குது அப்படின்னா அந்த டேனை சீக்கிரமே ரிமூவ் பண்ணி ஸ்கின் டோனை ஈவனாக வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா ஓட்ஸ் ஃபேஸ் பேக்கில் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. அப்படி உங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும், பிரைட்டனிங்காக தான் நான் பயன்படுத்துகிறேன், எனக்கு பிம்பிள் இல்லை, பிளாக் மார்க்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றவங்க என்ன செய்யலாம், வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக நீங்கள் சண்டேஸில் இல்லை சாட்டர்டேயில் ஃப்ரீயாக இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக இதை பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஆனால் ரெகுலராக ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரைட்டனிங் ஆகும் ஸ்கின்னு, அதே மாதிரி நல்லா க்ளோ ஆகும் இயற்கையாகவே, எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல். அதே சமயம் ஓட்ஸ் இன்டேக்காக எடுத்துகிட்டே வர்றதால வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சி அடிக்கடி எடுத்துகிட்டே வர்றதால ஆஸ்துமா நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். அதே சமயம் நுரையீரல் உறுப்பையும் நல்ல வலுவடைய செய்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இந்த ஓட்ஸ் நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க ஓட்ஸில் உப்புமா மாதிரி சமைத்து எடுத்துக்கலாம். இல்லை ஓட்ஸ் நீங்கள் அரைத்து ஓட்ஸ்லேயே தோசை மாதிரி கூட, தோசை மாவோடு மிக்ஸ் பண்ணி ஓட்ஸ் தோசை மாதிரி இல்லாமல் எடுத்துக்கலாம். இல்லை பாலோடு சேர்த்து நல்லா கொதிக்க வைத்து, பசும்பாலோடு சேர்த்து நல்லா கொதிக்க வைத்து, இதில் இனிப்பு கண்டிப்பாக வேணும்னா வெள்ளை சக்கரை, அதுவும் குழந்தைகளுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. வெள்ளை சக்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டு இல்லை கருப்பட்டி அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து பாலோடு சேர்த்து ஓட்ஸையும் நல்லா கொதிக்க வைத்து இதை வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட கொடுத்துடலாம். காலை உணவாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 11 மணி டைமில் எடுத்துக்கலாம். இல்லை ஈவினிங் 4 இல்லை 5 மணிக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். வளர்கிற குழந்தைகளுக்கு ஓட்ஸில் லட்டு மாதிரி கூட நீங்கள் சமைத்து குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி ஓட்ஸ் லட்டு அப்படின்றது ஓட்ஸ் நல்லா அரைத்துட்டு அதோட நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று சேர்த்து கூட லட்டு மாதிரி பிடித்து குழந்தைகளுக்கு இனிப்பு பண்ணுற மாதிரி நீங்கள் சாப்பிட கொடுத்துடலாம். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க ஓட்ஸ் லட்டு அப்படின்றதெல்லாம். தேங்க்யூ.